தாத்தா ஒதுக்கியதால் ஜேசன் சஞ்சய் என்ன செய்திருக்காரு பாருங்க. அப்பா விஜய், தாத்தா எஸ்.ஏ. சந்திரசேகர்னு 2 பேருமே கைவிட்டதால ஜேசன் சஞ்சய் என்ன செய்திருக்காரு தெரியுமா? லண்டன்ல டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்ச விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் ஆல்ரெடி சில ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து தன்னை டைரக்டரா நிரூபிச்சிருக்காரு. இப்ப அடுத்தபடியா சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்காரு. அவர் மேல நம்பிக்கை வச்ச லைக்கா நிறுவனம் முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கு உறுதுணையா இறங்கியிருக்காரு அஜித்குமாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா. பல கட்ட ஃபில்டருக்கு பிறகு சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிக்க செலக்ட் ஆகியிருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில படத்துக்கு சிக்மா அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் விஜயும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அப்பாவும் தாத்தாவும் ஜேசன் சஞ்சயை யாரோ எவரோன்னு இருக்கிறது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திருக்கு. ஆக்சுவலி ஜேசன் சஞ்சயும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம தான் படத்தை எடுத்து முடிக்க ஆசைப்படுறாரு. சோ தன் திறமைய அடையாளமா ஆக்கிப்பாரு. அவருக்கு சிபாரிசு தேவையில்லைன்னு அவருக்கு நெருக்கமானவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆக்சுவலி விஜயோட மகன் அப்படிங்கிற பெரிய டேக்லைனோட தான் லைக்கா தயாரிப்புல முதல் படத்தை சைன் பண்ணிருக்காரு ஜேசன் சஞ்சய். இதுக்கிடையில ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ல குறியா இருக்கிற விஜய் கொஞ்சம் மகனையும் கண்டுகிட்டா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.